ஹாய் ஹலோ வெல்கம். என் பேர் ஹரிஷ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிரிப்டோ ட்ரேடிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ ட்ரேடிங்ஸ்லேயே நோ லாஸ் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பினான்ஸ் ப்ளஸ் வஜிரெக்ஸ் இந்த ரெண்டு ஆப்பும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்கள்கிட்ட இந்த ரெண்டு ஆப் இல்லைன்னா அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போகிறோன்னா வஜிரெக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வஜிரெக்ஸில் பிஎன்பி டபிள்யூஆர்எக்ஸ் பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கோங்க. இப்போ பினான்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். பினான்ஸில் ஓப்பன் பண்ணி டபிள்யூஆர்எக்ஸ் பிஎன்பி பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் ஒரு பிஎன்பி வஜிரெக்ஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா 371.91 வஜிரெக்ஸ் டோக்கன் ஆகும். இதே நீங்கள் பினான்ஸில் ஒரு பிஎன்பி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு 369.4 வஜிரெக்ஸ் டோக்கன் தான் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ட்ரிக் என்னென்னா, இப்போ நீங்கள் வஜிரெக்ஸ்லேருந்து பினான்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே எக்ஸ்சேஞ்ச் ஸ்பீட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போது பிஎன்பி இருக்கா, பிஎன்பி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ விட்ரா கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் பினான்ஸில் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா விட்ரா கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இப்போ என்கிட்ட பேலன்ஸில் அதனால் பண்ணி காட்ட முடியல. ஸோ நீங்கள் விட்ரா ஆல் கொடுத்துட்டு விட்ரா ட்ரான்ஸ்ஃபர் டு பினான்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட ஓடிபி மட்டும் போடுற மாதிரி இருக்கும். போட்டிங்கன்னா உங்கள் பினான்ஸுக்கு அந்த அமௌண்ட் வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பினான்ஸ் அதே மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது சேம் மெயில் ஐடியில் ரெண்டு ஐடிலையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பினான்ஸ்லேயும் இதுலேயும் சேம் மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு ஸோ வஜிரெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்களேன், பினான்ஸ் வந்துருக்காங்க, வஜிரெக்ஸ் வந்துருக்காங்க, டபிள்யூஆர்எக்ஸ் பிஎன்பி பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேங்க. இப்போது இதில் ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 371.91 ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸ்பெண்ட் பண்ணி வஜிரெக்ஸ் டோக்கன் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு பினான்ஸ் வரேங்க. பினான்ஸ் வாங்க. பினான்ஸில் ஸோ அதே மாதிரி பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூஆர்எக்ஸ் பிஎன்பி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் பாருங்களேன், 371.91 டோக்கன்ஸ் 9 சம்திங் டோக்கன்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் வஜிரெக்ஸ் டோக்கன். ஸோ அதுக்கு இங்கே 1.005989 வஜிரெக்ஸ் டோக்கன் நம்ம பிஎன்பி நமக்கு தருவாங்க. ஸோ இதே நீங்கள் இங்கே ஒரு டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ 369.36 டோக்கன்ஸ் நமக்கு இங்கே செலவழித்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதே இங்கே கொண்டு அதே ஒரு பிஎன்பியை நீங்கள் இங்கே செல் பண்ணும்போது உங்களுக்கு 371.91 டோக்கன் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 2.3 டோக்கன் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இது உங்களுக்கு ஃபீஸ் இருக்குங்க. ஃபீஸ் வஜிரெக்ஸில் பிஎன்பி பேருக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. 0% மேக்கர் ஃபீ, 0% டேக்கர் ஃபீ. ஸோ நீங்கள் பினான்ஸில் பிஎன்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிஎன்பியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும்தான். அதுவும் 0.057% சம்திங் தான், அவ்வளோதான் வரும். ஸோ உங்களுக்கு ஃபீஸும் பெரிய அளவில் இருக்காது. ஸோ உங்களுக்கு அதனால் டோட்டலாகவே ஒரு 2.1 வஜிரெக்ஸ் டோக்கன் கிட்ட கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு 10 ட்ரைட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலே உங்களுக்கு ஒரு 21 டோக்கன்ஸ் கிட்ட கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ வஜிரெக்ஸ் ப்ரைஸ் வஜிரெக்ஸ் டோக்கனோட ஐஎன்ஆருக்கு இப்போது 88 ருபீஸ்க்கு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் 20 வஜிரெக்ஸ் டோக்கன் ஏர்ன் பண்ணாலே உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் 1777 சம்திங் வந்துடும். ஸோ இதுதாங்க அந்த ட்ரிக். ரொம்பவே கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. நீங்களும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிடி காயின் எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். பிடிடி ரொம்ப இந்தியன் ப்ரைஸுக்கு கொஞ்சம் லோ தான். ஸோ
இப்போ இந்த காயினில் நீங்கள் ஒரு 10,000 காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து 2736.4 ருபீஸ் தான் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சருக்கு சென்ட் பண்ணுறீங்க. இப்போது இந்தியன் எக்ஸ்சேஞ்சர்ஸ் லைக் ஜியோடெஸ் வச்சுக்கோங்களேன். ஜியோடெஸ் வச்சுக்கோங்க. ஜியோடெஸ் மார்க்கெட் வைக்கோங்க. பிடிடி செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செல் வேல்யூ பிடிடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜியோடெஸ்ட்டில் இப்போ நம்ம அங்கே வாங்கின 10,000 காயின்ஸை இங்கே செல் பண்ணுறோங்க. அப்போ நமக்கு இதில் எவ்வளோ ரூபாய்க்கு செல் ஆகுதுன்னா 3020 ருபீஸுக்கு செல் ஆகுறது. நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணது 2736 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3020 ருபீஸுக்கு நம்ம செல் பண்ணுறோம். ஸோ இது தாங்க ப்ராஃபிட். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீ கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 100 பிடிடி வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஃபீ பண்ணுற மாதிரி இருக்கும் வஜ்ரக்ஸ்லேருந்து எக்ஸ்சேஞ்சர்ஸ் மாற்றினீங்கன்னா. ஸோ ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சர்ஸில் ஒவ்வொரு விட்ரா ஃபீஸ் இருக்கும் ஒவ்வொரு காயினுக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பார்த்து அதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, ஒரு 100 இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 100 காயின் நீங்கள் எக்ஸ்ட்ரா பை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு சேம் கொஞ்சம் ப்ராஃபிட் வரதாங்க செய்யும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 300 கிட்ட ப்ராஃபிட் வருது. ஸோ வந்து உங்களுக்கு இதுனா ஒரு 20 ருபீஸ் கிட்ட தான் போகும், 20 ருபீஸ் போகும். ஸோ பாக்கி உள்ள ஒரு 280 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சில டைமில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் ப்ரைஸ் டிஃபராக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதே மாதிரி CoinDcXல ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு லோவாக இருக்கிற இடத்துல பை பண்ணி ஹையாக இருக்கிற இடத்துல செல் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் உட்கார்ந்து நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.